ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பையர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது ஏற்றுமதி தொழிலில் பையர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபாரினுக்கு போகணுமா வேண்டாமா, ஃபாரினுக்கு போனால் என்ன அட்வான்டேஜஸ்ஸு, இதை பற்றிலாம் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ரியல் ஸ்டோரி சொல்கிறேன். ஃபாரின், அதாவது நார்த் இந்தியாவில் ராஜேஷ் வதேரா அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னா, டாடா ஸ்டீல், டாடா இரும்பு கம்பெனியில் அவர் என்ன பண்ணார்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஜாபை ரிசைன் பண்ணிவிட்டு அவர் பிஸ்னஸில் இறங்கினார், ஏற்றுமதி தொழிலில் இறங்கினார். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் ஆர்டர் எடுக்கணும். ஸோ ஆர்டர் எடுக்கிறதுக்கு அவர் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. பட் அந்த அளவுக்கு அவருக்கு செட் ஆகலை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்த அந்த சேவிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு ட்ராவல் பண்ணார். அவர் எடுத்த அந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ். அந்த டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட்ஸை எடுத்துகிட்டு அந்த சாம்பிள் பீசஸ் நிறைய எடுத்துக்கிட்டாரு. அந்த சாம்பிள் பீசஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் யூரோப்பியன் கண்ட்ரீஸு எல்லாமே ட்ராவல் பண்ணார். அதாவது சின்ன சின்ன கண்ட்ரீஸ் கூட அவர் விடலை. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரீஸை கூட அவர் விடவே இல்லை. ஸோ ஆல் ஓவர் யூரோப் ஒரு டூர் போனார். அங்கே போய் பார்த்தாரு. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரிஸ், அதுக்கப்புறம் ஜென்யூன் கம்பெனிஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணார். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணார் அப்படின்னா, அங்கே போயிட்டு இன்டர்நெட் மூலமாக எல்லோ பேஜஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி போயிருக்காரு அப்படின்னா, ஜெர்மனியில் அந்த கார்மெண்ட் கம்பெனி இம்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அந்த இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேரடியாக போய் மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நேரடியாக அவர் ஒரு பெரிய விசிட் அடித்ததுனால ஏகப்பட்ட இம்போர்ட்டர்ஸை அங்கே மீட் பண்ணி அங்கேயே அவங்கள்ட்ட ஆர்டர்லாம் பேசிட்டாரு. எல்லாமே பேசினதுக்கப்புறமா அவர் கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே இருந்து குட்ஸை அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு பணமும் அங்கேருந்து அவங்க கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டில் அவர் ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக மாறினார். இந்த ரியல் ஸ்டோரியை நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக மட்டும் ஈஸியாக ஆர்டர் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி தொழிலில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா, ஆர்டரே கிடைக்காது. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்காமல் ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டில் ஐஇ கோட் எடுத்து வச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க. ஸோ அப்போது ரியலாக ஏற்றுமதி தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா, நீங்கள் கட்டாயமாக ஃபாரினுக்கு விசிட் பண்ணணும். அதுவும் சும்மா விசிட் பண்ணுறேன்னு சொல்லி சும்மா ஒரு பிளானிங்கே இல்லாமல் போகக்கூடாது. நீங்கள் ஒரு இம்போர்ட்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இம்போர்ட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நேரடியாக அவங்கள போய் மீட் பண்ணணும். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ ஈஸியாக யாருக்குமே என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஃபேஸ் பார்க்காம, ஒரு ஆளை பார்க்காம நம்ம ஏதாவது பணம் நம்ம யாருக்கா கொடுப்போமோ? நம்ம கட்டாயமாக கொடுக்க மாட்டோம். இதே சைக்காலஜி தான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில். ஃபேஸை பார்க்காம, இடத்த பார்க்காம, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அந்த லொக்கேஷனை பார்க்காம, உண்மையிலேயே இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பார்க்காம யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பேமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போது நீங்கள் இங்கே ஒரு தொழில் வச்சுருக்கிறீங்க, ஒரு தொழில் நடத்துகிறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறீங்க. அந்த ஃபேக்ட்ரியை ஃபாரினில் இருக்கிற அந்த இம்போர்ட்டர்ஸை நேரடியாக பார்க்குறதுக்கு கூப்பிடுங்க. அவங்கள டைரக்ட் விசிட்டுக்கு கூப்பிடுங்க. இப்போது சைனா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஏகப்பட்ட பொருட்களை சைனாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இம்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேரடியாக கூப்பிட்றாங்க. அவங்க நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் உங்களுக்கு ஹோட்டல் அக்காமடேஷன், ஃபுட்டு இதெல்லாம் நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் டேரெக்டாக எங்களை விசிட் பண்ணிட்டு போங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இம்போர்ட் நம்ம இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இறக்குமதியாளர்கள் நேராக சைனாவுக்கு போய் அந்த ஃபேக்ட்ரியை போய் பார்த்து எல்லாமே இவங்க பேசிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏற்றுமதி தொழிலாக இருக்கட்டும், இறக்குமதி தொழிலாக இருக்கட்டும், நேரடியாக பார்த்துட்டு வர்றது அப்படின்றது தான் ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும். ஸோ ஓகே, நேரடியாக எல்லாராலையும் பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பார்க்க முடியாது. அப்போது கட்டாயமாக நீங்கள் என்னவாக இருக்கணும்னா, ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
ஃபைனான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களால மட்டும்தான் நேரடியாக போக முடியும். நேரடியாக போய் ஆர்டர் எடுக்கிறது தான் சிறந்த வழிமுறை. ஸோ வெளிநாட்டு பயணம் வந்து நிச்சயமாக ஏற்றுமதி தொழில் செய்யணும், ஏற்றுமதி தொழிலில் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக ஒரு தேவையான ஒரு விஷயம். ஃபாரின் விசிட் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சும்மா போகாமல் அங்கே போய் தேட போகிறேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் விட்டுருங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டே. இவர் தான் இம்போர்ட்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இம்போர்ட்டர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. அந்த இம்போர்ட்டரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் வே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற உங்கள் ரிலேட்டிவ்ஸோ இல்லை யாராவது ஒரு ஏஜென்ட்ஸோ அவங்க என்ன செய்ய சொல்கிறீங்கன்னா நேரடியாக போய் அங்கே பார்க்க சொல்லுங்கள். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை நேரடியாக போய் பார்த்துட்டு வந்துட்டாலே உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், அவங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இந்த நம்பிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்றுமதி தொழிலில். அதனால் இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபாரின் விசிட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் ஒரு நல்ல ஒரு பதிவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்குபடி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் நீங்கள் படிக்க முடியும். நான் நிறையா வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் எப்படி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜாயின் அஸ் அ மெம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.